எலான் மஸ்கின் ஸ்டார்ட் அப் நிறுவனமான நியூராலிங்க் விரைவில் 2வது நபருக்கு மூளையில் தனது சிப்பினை பொருத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட 29 வயதான நோலண்ட் என்பவருக்கு முதல் முறையாக சோதனை அடிப்படையில் மனிதருக்கு மூளையில் நியூராலிங்க் நிறுவன சிப் பொருத்தப்பட்டது. இதன் மூலம் தன்னால் கணினியை இயக்க முடிவதாக நோலண்ட் தெரிவித்தார். இந்தச் சூழலில் கடந்த மே மாதம் 2வது நபருக்கு மூளையில் சிப் பொருத்துவதற்கான அனுமதியை அமெரிக்காவின் FDA நியூராலிங்க் நிறுவனத்துக்கு வழங்கியதாக தகவல் வெளியானது. தற்போது அதனை உறுதி செய்யும் வகையில் விரைவில் 2வது நபருக்கு மூளையில் சிப் பொருத்துவதாக நியூராலிங்க் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் இதை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் நியூராலிங்க் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது.